சமீப காலமாக தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்து வந்த நிலையில் இன்று தங்கம் விலை திடீரென குறைந்துள்ளது. இதற்கு என்ன காரணம்? மேலும் விலை குறைய வாய்ப்பு உள்ளதா அல்லது வழக்கம் போல மீண்டும் உயருமா என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். திருமணம் மற்றும் பண்டிகை காலங்களில் தங்கம் வாங்குவது வெகுவாக அதிகரிக்கும். பரிசு வழங்குவதற்காக மக்கள் தங்கத்தை அதிகமாக வாங்குவார்கள். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை தற்போது நெருங்கி வரும் சூழலில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உச்சத்தை எட்டி வருகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வருகிறது. இடையிடையே குறைந்தாலும் அவ்வப்போது வரலாற்றின் புதிய உச்சத்தை அடைந்து நகை பிரியர்களையும் சாமானிய மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வந்தது. அக்டோபர் மாத தொடக்கத்தில் உயர்ந்த தங்கம் விலை தொடர்ந்து உச்சத்தை அடைந்து நேற்று அக்டோபர் 9 ஒரு சவரன் ரூபாய் 91,400க்கு விற்பனையானது. ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்தால் 1 லட்சம் ரூபாயை தாண்டியது. இந்நிலையில் அக்டோபர் 10 இன்று தங்கத்தின் விலை சற்றே குறைந்துள்ளது. 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் 165 குறைந்து ரூபாய் 11,260க்கும், சவரனுக்கு ரூபாய் 1,320 குறைந்து ரூபாய் 90,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் வெள்ளியின் விலை 3 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 180க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை ரூபாய் 1,80,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த திடீர் விலை குறைவிற்கு முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்திவிட்டு அதிக பங்குகள், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதலீடு செய்வதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. பொருளாதார ஸ்திரத்தன்மை நிலவும் காலங்களில் முதலீட்டாளர்கள் அதிக வருமானத்தை பெறுவதற்காக பங்கு சந்தைகள் போன்றவற்றில் முதலீடு செய்வதை நோக்கி நகர்கின்றனர். இதன் விளைவாக தங்கத்தின் ஒட்டுமொத்த தேவையும் குறைந்து விடுகிறது. இதனால் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிகரிக்கும் போதெல்லாம் உலகளாவிய அளவில் தங்கம் அடிப்படையில் விலை உயர்ந்ததாக மாறும். இதன் விளைவாக அதன் தேவையும் குறையும். மேலும் அடிப்படையில் விலையில் சரிவு ஏற்படுகிறது. அமெரிக்க டாலர்களை வலுப்படுத்துவதும் பலவீனப்படுத்துவதும் உலகளாவிய தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாகும்.